தமிழ் திக்கட்டும் பரவத்தும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். ஆலமரத்தின் வேர்போல் இருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதில் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, விழுது போல இருக்கும் மாணவ மாணவியர்களே, அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்ரீஹாசினி. நான் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இன்று கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் இவர் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார். இவர் கட்டாய கல்வி திட்டம், இலவச மதிய உணவு திட்டம் மற்றும் இலவச சீருடை போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். மேலும் பல அணைகளை கட்டி தந்தார். அவை வைகை அணை, கீழ்பவானி அணை, மணிமுத்தாறு அணை, கிருஷ்ணகிரி அணை, அமராவதி அணை ஆகும். இவர் அரசியல் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு போனாலும் தன் வாழ்நாள் முழுவதும் மிக எளிமையாக வாழ்ந்தவர் இவர் கல்வியை சார்ந்த பல திட்டங்களை கொண்டு வந்ததால் இவர் கல்வி கண்டிருந்தவர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார். இது மட்டுமின்றி இவர் பிறந்த இந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறோம். 1976இல் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இயற்கை எழுதினார். நன்றி.